மேல பாக்குற இந்த கொஸ்டின்ல என்ன தவறு இருக்கு? கொஸ்டினே வந்து தவறானத காட்டுக, கூற்றை கண்டறிக. நீங்க 6ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல் புக் எடுத்தீங்கன்னா அம்பேத்கர் ஐயா போட்டோ போட்டு ஒண்ணு இருக்கும். அந்த தகவல் தான் இங்க கொடுத்திருக்காங்க. இவர் தனது MA படிப்பினை 1915 முடித்தார். மிக சரியானது. 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டம் வழங்கப்பட்டது. இதுவும் மிக சரியானது. இவர் 1946 வரைவு குழுவின் தலைவர் ஆனார். வரைவு குழுவின் தலைவர் இவர் தான். ஆனா இந்த இயர் என்னன்னு பாத்துக்கோங்க. இவரது மரணத்திற்கு பிறகு 1990 இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. 4வது ஸ்டேட்மெண்ட் ரைட்டு தான். இப்ப இங்க பாத்தீங்கன்னா 1946 கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வேணா 46ல டிசம்பர் 9ஆம் தேதி முதல் கூட்டத்தை கூடியிருக்கும். ஆனா 1947 தான் வந்து டிராப்டிங் கமிட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஆகஸ்ட் 29ஆம் தேதி தான் அதனுடைய அமைப்பு எஸ்டாப்ளிஷ் பண்ணதே. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. நம்ம வந்து பாதி ஸ்டேட்மெண்ட் பாக்குறோம், பாதி ஸ்டேட்மெண்ட் ரைட்டுன்னு உடனே நம்ம எல்லாமே ரைட்டுன்னு நினைச்சிடறோம். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, TNPSC எந்த ஒரு போட்டி தேர்வா இருக்கட்டும் ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க, அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன்ல பாதி ரைட்டு பாதி தப்புனாலும் அது தப்பு தான். பாதி உண்மை இருக்கே அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஒரு ஸ்டேட்மெண்ட் கூற்று காரணம்னு கொடுக்குறாங்க, இல்ல கூற்று 1, 2, 3 கொடுக்குறாங்க. அந்த கூற்றுல வந்து ஏதோ ஒரு தகவல் தப்புனா கூட மொத்த கூற்றுமே, அதாவது கூற்று 1ல பாதி ரைட்டு பாதி தப்புனா முழுவதுமாவே தப்பு தான். அப்ப கூற்று 2, 3 மட்டும் சரினா 2, 3 சரின்னு போட்டுட்டு வாங்க. இங்க ஆப்ஷன் சி வந்து தப்பா இருக்கு. சில ஸ்டேட்மெண்ட் இந்த வருஷத்தை பார்க்காம இது ரைட் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடாதீங்க. நிறைய பேர் ஆப்ஷன் பி தப்பா இருக்குமா நினைக்கிறீங்க, கிடையாது. நீங்க ஸ்கூல் புக்கை போய் பார்த்தா தெளிவா கொடுத்துருக்கோம். மேலும் பல தகவல்களுக்கு இந்த மாதிரியான வீடியோவுக்கு கற்பதைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.